ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் அடிக்ஷன், தீய பழக்கத்திற்கு அடிமையாதல், இந்த டாபிக் தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடிமையாதல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்ட செயலை மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டும் நிகழ்வு, அதுதான் அடிக்ஷன், அடிமையாதல் அப்படின்னு வரும். இப்பண்பு ஒருவரை ஆட்கொண்டால் அவனுடைய அந்த தனி மனிதனோட சுகவாழ்வு, உடல்நலம், மனநலம் இந்த மூணும் பாதிக்கிறது மட்டுமின்றி சமுதாயத்திற்கும் அது கேடு விளைவிக்கும், சமுதாய வாழ்விற்கும் கேடு விளைவிக்கும். அடுத்து அடிமையாதலோட தனியால் காரணங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, மது அருந்த வேண்டும் என்ற உள்ளுணர்வு, சுய உந்துதல் காணப்படுதல். அப்புறம் வலி நிவாரணிகளை அதிகமாக பயன்படுத்துதல், ஏமாற்றம் மற்றும் சமுதாய அழுத்தம், மன அழுத்தம் போன்ற உளவியல் காரணிகள், இது எல்லாமே தனியால் காரணங்கள். அடுத்தது சமுதாய காரணிகள் பார்த்தோன்னா, ஒத்த வயதுடையவர்களின் கட்டாயம். ஒத்த வயதுடையவர்கள் அப்படிங்கிறவங்க பீர் குரூப், அதாவது நண்பர்கள் வட்டாரம், அவங்களோட கட்டாயத்தினாலையும் இது சாதாரண பழக்கமாக அவங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும். அடுத்து தொழில் அல்லது தொழிற்சாலைகளில் ஏற்படும் விரும்பத்தகாத சூழல், சமூக ஆதரவு இல்லாமை, இது எல்லாமே சமுதாய காரணிகள். அடுத்தது அடிமையாதலின் வகைகள். அடிமையாதல்னால நடக்கிற கேடுகளை பொறுத்து அதை மது அருந்துதல், புகைப்பிடித்தல், மருந்தை தவறாக பயன்படுத்துதல், இப்படி 3 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு மது அருந்துதல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா, பீர், ஒயின் மற்றும் மதுபானங்களில் காணப்படும் நச்சுத்தன்மை வாய்ந்த எத்தில் ஆல்கஹால் C2H5OH கலந்த பொருட்களை மதுவாக அருந்துதல். இந்த மது இரைப்பை மற்றும் சிறுகுடலால் உறிஞ்சப்பட்டு இரத்த ஓட்டத்தில் கலந்து மத்திய நரம்பு மண்டலத்தை சோர்வடைய செய்கிறது. இந்த மது பழக்கத்தினால ஃபஸ்ட்டு பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு என்னன்னு பார்த்தோன்னா இரைப்பை மற்றும் சிறுகுடல். அது அந்த ரெண்டும் அந்த மதுவில் இருக்கிற நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள் எத்தில் ஆல்கஹால்னு பார்த்தோமா, அதை உறிஞ்சிறதுனால இரத்த ஓட்டத்தில் அது கலந்து மத்திய நரம்பு மண்டலத்தை சோர்வடைய செய்கிறது. மது அருந்துவதால் ஏற்படும் தீமைகள்: சுய கட்டுப்பாட்டை இழத்தல், சிறுமூளை பாதிப்பு, எலும்புக்கூட்டு தசைகள் பாதிப்பு, கல்லீரல் அழற்சி. கல்லீரல் அழற்சியால் உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் 27,000 இறப்புகள் நடக்குது. அதில் கல்லீரல் அழற்சியால் இறந்து போகிறவங்களில் மது அருந்துவதால் ஏற்படும் கல்லீரல் அழற்சியால் தான் அதிக இறப்பு நிகழ்கிறது. அடுத்தது மது அருந்துதலை தடுத்தல். மது அருந்துதலை தடுக்கிற உலக மது தடுப்பு நாள் அக்டோபர் 3ஆம் தேதி கொண்டாடப்படுது. தொடக்க நிலையிலேயே தடுக்க நடவடிக்கை எடுக்கணும். அடுத்தது மதுவினால் ஏற்படும் பாதிப்பு பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துதல். மது பழக்கம் அதோட விளைவுகள் எப்படி மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது விழிப்புணர்வை மக்களிடையத்தில் ஏற்படுத்தணும். அடுத்து சோம்பல், வேலைப்பளுவால் மது பழக்கம் உண்டானால் அதனை மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளுதல். சோம்பலாக வேலை அதிகமாக இருந்தாலும், இல்லை வேலையே இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மோட்டிவ் இருக்கும். அதனால் மது பழக்கம் ஏற்படலாம். அதனால் இந்த பழக்கங்களை மாற்றணும். அடுத்து தகுந்த நிபுணர்களால் அறிவுரை பகிர்தல், கவுன்சிலிங். தகுந்த நிபுணர்களால் அறிவுரை பகிர்தல். இந்த நிகழ்வு நடந்துச்சுன்னா அவங்களுக்கு மது பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அது தவறான பழக்கம் அப்படிங்கிறத அவங்களே மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அடுத்தது மருந்து மூலமாக சிகிச்சை அளித்தல். பொதுவாக பயன்படுத்தப்படும் மருந்துகள் இதற்காக எதெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா பென்சோடயோஸ்பைன், அடுத்து ஃபீனோதயோசின், இந்த ரெண்டுமே மது அருந்துவதை தடுக்கிறதுக்குள்ள மருந்துகள். அடுத்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் செயல்பாடுகள் மூலமாகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மது அருந்துதலை தடுக்கலாம். அடுத்தது புகைப்பிடித்தல். புகையிலையில் காணப்படும் மிக முக்கியமான அடிமையாக்கும் பொருள் நிக்கோட்டின். இது தீராத சில நோய்களுக்கும் இயலாத தன்மை மற்றும் இறப்பிற்கும் காரணமாகிறது. இது எதற்கெல்லாம் காரணமாகுதுன்னா, தீராத சில நோய்கள் இந்த புகைப்பழக்கத்தால் ஏற்படுது. அடுத்து இயலாத தன்மை மற்றும் இறப்பிற்கும் இது காரணமாகிறது. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31ஆம் தேதி கொண்டாடப்படுது. புகைப்பதினால் ஏற்படும் தீமைகள்: உடலில் உள்ள ஒவ்வொரு பாகமும் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதயம். பெரும்பாலான இதய நோய்களுக்கு புகைத்தலை காரணமாகிறது. அடுத்து நுரையீரலில் என்ன பாதிப்பு வருதுன்னு பார்த்தோம்னா, சுவாச பாதையின் மேல் பகுதியில் காணப்படும் சிலியா என்ற மெல்லிய இலைகளை அழிக்கின்றது. ஃபஸ்ட்டு இது போன உடனே இந்த புகையில் உள்ள நிக்கோட்டின்
உடம்புக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே நுரையீரல் வழியாக சுவாச பாதையில் மேல் பகுதியில் காணப்படும் சிலியா என்ற மெல்லிய இலைகளை அழிக்கிறது. இந்த சிலியா இலைகள் அழிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சிலியா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டுனா அது என்ன பாதிப்புன்னு தெரிஞ்சிடும். சிலியாக்கள் காற்றின் மூலம் நுரையீரலுக்குள் நுழையும் தூசிகள், கிருமிகள், புகை மற்றும் வேதிப்பொருட்கள் ஆகியவற்றை தடுத்து நோய் தொற்று, இருமல், நுரையீரல் புற்றுநோய் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பவை தான் இந்த சிலியாக்கள். ஃபஸ்ட்டு அந்த நிக்கோட்டின் போன உடனே சிலியாக்களை அழிச்சிரும். அப்போது இந்த நோய்கள் எல்லாம் வருவதற்கு அது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது, நுரையீரலில் உள்ள காற்று சிற்றறைகள் புகைத்தலினால் பாதிக்கப்பட்டு மூச்சு விடுதலை கூட கடினமாக்குகின்றன. நார்மலாக நிகழக்கூடிய நிகழ்வு தான் மூச்சு விடுதல். அதை கூட இந்த புகைத்தல் மூலமாக கடினமானதாக இந்த நிகழ்வு மாற்றிடுது. அடுத்து, செரித்தல் மண்டலம். செரித்தல் மண்டலம் எப்படி பாதிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா, இரைப்பையில் எரிச்சல் உண்டாகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இரைப்பையில் எரிச்சல் உண்டாகும். அதுக்கப்புறம் அல்சரில் உள்ள புண் குணமாவதை தாமதப்படுத்தும். புண் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அது குணமாகாது. இந்த புகை அதில் போய் அஃபெக்ட் பண்ணி புண்ணை குணமாக்காது. அடுத்து, குரோனின் நோயின் விளைவுகளை அதிகப்படுத்தும். குரோனின் நோய் அப்படிங்கிறது பெருங்குடல் அழற்சி நோய். அந்த நோயோட விளைவுகளை இன்னும் அதிகப்படுத்தும். அடுத்து, பித்தப்பையில் கற்களை உருவாக்குகிறது. கல்பிளடர் ஸ்டோன் அது உருவாகிறதுக்கு இந்த புகைப்பழக்கம் காரணமாகிறது. அடுத்தது, கல்லீரலை பாதித்து இரைப்பை புற்றுநோயை உண்டாக்குகிறது. இதெல்லாம் செரித்தல் மண்டலத்தில் நிகழக்கூடிய பிரச்சனைகள். அடுத்தது, காலுக்கு செல்லும் இரத்த குழாய்களை பாதித்து நிரந்தர வலியை ஏற்படுத்துகிறது. இரத்த குழாய்கள் பாதிக்கப்படுறதுனால காலில் நிரந்தரமாக வலி எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து, கண்களுக்கு செல்லும் மிக நுண்ணிய தந்துகை குழாய்களை பாதிக்கிறது. அதனால் கண்களில் உறைந்த இரத்த கட்டிகள் உருவாகும். அது நமைச்சலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் கண்ணில். அடுத்து, தோலுக்கு சரியான அளவு ஆக்சிஜனை பெறாததால் முதுமைத்தன்மை ஏற்படும். அந்த தோலில் சுருக்கம் ஏற்படும். சீக்கிரம் வயதான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அடுத்தது, எலும்புகள் மென்மையாகும் இந்த புகைப்பழக்கத்தினால. அப்போது மென்மையாகிறதுனால அந்த எலும்பு கடினத்தன்மையிலேருந்து சீக்கிரம் அது உடையும் தன்மை பெறும். அடுத்து, புற்றுநோய். முக்கியமான பிரச்சனை புற்றுநோய் தான். புற்றுநோய்க்கு காரணமான 60க்கும் மேற்பட்ட வேதிப்பொருட்கள் புகையிலையில் காணப்படுகின்றன. 60க்கும் மேற்பட்ட வேதிப்பொருட்கள், புற்றுநோய் தரக்கூடிய வேதிப்பொருட்கள் இந்த புகையிலையில் காணப்படுகின்றன. அடுத்து, நுரையீரல் புற்றுநோயில் ஏற்படும் இறப்பிற்கு 90% மேல் புகைத்தல் தான் காரணம். நுரையீரல், குரல்வளை, தொண்டை, உணவுக்குழல், சிறுநீர்ப்பை ஆகிய புற்றுநோய்களை இந்த புகையிலை உருவாக்குகின்றது. இனப்பெருக்க மண்டலத்தில் என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா, புகைத்தல்னால பெண்களின் இனப்பெருக்க ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜனை நிலைகுலைய வைக்கிறது. அது அப்நார்மலாக சுரக்க ஆரம்பிக்கும். அடுத்து, இனப்பெருக்க உறுப்பிற்கு செல்லும் இரத்த அளவை குறைக்கிறது. ஆக்சிஜன் போகிறத இது தடை பண்ணும். அதனால் எல்லா உறுப்புக்குமே இது போகக்கூடிய இரத்த அளவை குறைக்கும். ஃபெலோப்பியன் குழாய்களில் நோய் தொற்று ஏற்படுத்துகிறது. மெனோபாஸ் நிலையை துரிதப்படுத்துகிறது. மாதவிடாய் நிறைவு நிலையை இது ஃபாஸ்ட்டாக நிறைவடைய வச்சிரும். அடுத்தது, கருச்சிதைவு, முழுமையற்ற பிறப்பு ஏற்படுத்தும். புகைப்பவர் அருகில் இருந்தால் கூட கருவுற்ற தாய் இருக்காங்க, அவங்க பக்கத்தில் புகைப்பவர் இருந்தால் கூட அதை இன்ஹேல் பண்ணுற தாயோட கருவில் வளர்கிற குழந்தையோட வளர்ச்சியும் இதனால் தடைபடுது. இதனால் குழந்தையின் மூளை வளர்ச்சி தடைபட்டு அவர்களின் அறிவுத்திறன் குறைகிறது. அடுத்தது, மருந்தை தவறாக பயன்படுத்துதல், ட்ரக் அப்யூஸ். சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு தினம் ஜூன் 26 கொண்டாடப்படுது. அதை ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்தது, போதை மருந்து பழக்கம் அப்படிங்கிறது சில மருந்துகளை அதனுடைய இயல்பான மருத்துவ பயன்பாட்டின் நோக்கத்தை தவிர்த்து, மருந்துகள் ஏதோ ஒரு மருத்துவ பயன்பாட்டுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பயன்பாட்டையும் தவிர்த்து அதற்கு அதிக அளவில் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த நோய் சரியானதுக்கு அப்புறமும் அதே மருந்தை நம்ம திரும்ப திரும்ப பழக்கமாகவே ஆக்கிக்கிட்டுறது தான் மருந்தை தவறாக பயன்படுத்துதல், ட்ரக் அப்யூஸ்ன்னு சொல்கிறோம். அதிக அளவில் குறுகிய கால இடைவெளியில் எதெல்லாம் இந்த பழக்கம் பாதிக்கும்னு பார்த்தோம்னா, உடற்செயலியல், உளவியல் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அதை பயன்படுத்துறது தான்
மருந்தை தவறாக பயன்படுத்துதல் அல்லது போதை மருந்து பழக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன? சில மருந்துகளை அதனுடைய இயல்பான மருத்துவ பயன்பாட்டின் நோக்கத்தை தவிர்த்து அதிக அளவில் குறுகிய கால இடைவெளியில் உடற்செயலியல் உளவியலில் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் பயன்படுத்துவது போதை மருந்து பழக்கம். அடுத்து பொதுவாக பயன்படுத்தப்படும் போதை மருந்துகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா ஓஃபியாய்டுகள், கேனஃபினாய்டுகள், கோகோ ஆல்கலாய்டுகள், பார்பிஸ்ரேட்கள், ஆம்ஃபிடமைன்கள், அடுத்தது எல்எஸ்டி. எல்எஸ்டிங்கிறது லைசர்ஜிக் ஆசிட் டயத்தில் அமைடு, அதான் ஷார்ட்டாக வந்து எல்எஸ்டின்னு போட்டிருக்கோம். இதில் ஓஃபியாய்டுகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய மருந்து வந்து இதுதான். மைய நரம்பு மண்டலம் மற்றும் குடல் பாதைகளில் காணப்படும் ஓஃபியாய்டு உணர்வேற்பிகளுடன் இணையும் போதை மருந்து. ஓஃபியாய்டு அப்படிங்கிற உணர்வேற்பிகள் உடலில் இருக்கும். எங்கெல்லாம் இருக்கும்னா மைய நரம்பு மண்டலம் மற்றும் குடல் பாதைகளில் இருக்கும். அதையெல்லாம் போய் அது கூட வினைபுரியக்கூடிய போதை மருந்துகளை ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா ஓஃபியாய்டுகள்னு சொல்லுவோம். அப்போ ஓஃபியாய்டு அப்படிங்கிறது மைய நரம்பு மண்டலம் மற்றும் குடல் பாதைகளில் காணப்படும் ஓஃபியாய்டு உணர்வேற்பிகளுடன் எதெல்லாம் இணையுதோ அந்த போதை மருந்துகள் எல்லாமே ஓஃபியாய்டுகள். அதில் ஃபஸ்ட்டு ஒரு டைப்னா ஹெராயின். டைஅசிட்டில் மார்பின் என்ற வெள்ளை நிற மணமற்ற கசப்பான படிகம்தான் இந்த ஹெராயின். டைஅசிட்டைல் மார்பின் என்ற வெள்ளை நிற மணமற்ற கசப்பான படிகம். இதில் மார்பின் அப்படிங்கிறது சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய மருந்து, அதை அதிகமாக பயன்படுத்துறது. அதில் ஒரு அது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அறுவை சிகிச்சையின் போது வலிமையான வலி நீக்கியாக பயன்படுத்தக்கூடிய மருந்து தான் மார்பின். அது எதிலிருந்து எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கசகசா செடியின் பூக்களிலிருந்து பெறப்படுகிறது. இது வந்து உடலின் செயல்பாடுகளை குறைக்கும் மன அழுத்த ஊக்கி. உடலோட செயல்பாடுகளை வந்து குறைக்கக்கூடிய மன அழுத்த ஊக்கி தான் இந்த ஹெராயின். ஹெராயின் அப்படிங்கிறது டைஅசிட்டைல் மார்பின். அடுத்து கேனஃபினாய்டுகள். கேனாஃபிஸ் சடைவா என்ற இந்திய சணலில் இருந்து பெறப்படும் கூட்டுப்பொருள். கேனாஃபிஸ் சடைவா அப்படிங்கிறது ஞாபகம் வரல அப்படின்னா இந்திய சணல்னு எழுதினா கூட போதும். அதோட கூட்டுப்பொருள் தான் கேனஃபினாய்டுகள். இதுக்கு எக்ஸாம்பிள் மரிஜுவானா, கஞ்சா, ஹசிஸ், சாரஸ். இது நரம்புணர்வு கடத்தியான டோஃபமைன் கடத்துதலில் குறுக்கிடுகிறது. நரம்புணர்வு கடத்தியான டோஃபமைன் அப்படிங்கிறது நரம்புகளோட செயல்பாடை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான் டோஃபமைன். அதோட கடத்துதலில் வந்து இந்த கேனஃபினாய்டுகள் வந்து குறுக்கிடுகிறது. அடுத்தது மைய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை தூண்டுகிறது. எனவே அதிக ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சி உணர்வை ஏற்படுத்துகிறது. ஓஃபியாய்டுகள் வந்து உடற்செயல்களை வந்து குறைக்கக்கூடியது. இது வந்து அதிக ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சி உணர்வை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த கேனஃபினாய்டுகள். ரெண்டாவது டைப்பு. அடுத்து கோகோ ஆல்கலாய்டுகள். கொகைன் என்பது எரித்ரோசைலம் கோகோ தாவர இலைகளிலிருந்து பெறப்படும் வெள்ளை நிற பொடி தான் கொக்கைன். அடுத்து இது எதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா மனமருட்சி, பிரம்மை இதெல்லாம் ஏற்படுத்தும். அடுத்து மனமருட்சியை ஏற்படுத்தும் இதே மாதிரி பிற தாவரங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா அட்ரோஃபா, ஃபெலோட்டோன்னா, அடுத்தது டாட்டூரா. இதெல்லாம் இந்த கோகோ ஆல்கலாய்டுகள் மாதிரியே மனமருட்சியை ஏற்படுத்தக்கூடிய பிற தாவரங்கள். அடுத்து ஆம்ஃபிடமைன்கள், எல்எஸ்டி. மன அழுத்தம், தூக்கமின்மை ஆகியவற்றை குணப்படுத்த இதெல்லாம் பயன்படுத்தப்படுது. இது அதிகமாக எடுக்கும்போதும் ட்ரக் அப்யூஸாக இது மாறுது. மன அழுத்தம், தூக்கமின்மை ஆகியவற்றை குணப்படுத்த பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஆம்ஃபிடமைன்கள், மெத்தாம்ஃபிடமைன்கள், பார்பிஸ்ரேட்டுகள், எல்எஸ்டி. இந்த மருந்துகளையுமே அதிகமாக பயன்படுத்தும் போது உடலில் வந்து கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களாக இது மாறுது. அடுத்து மருந்தை தவறாக பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள். உடல் நலம் கண்டிப்பாக குறைபடும். அடுத்தது மருந்தை வந்து ஊசி வடிவில் வந்து ஏற்றும்போது அந்த நோய் தொற்று மூலமாக எய்ட்ஸ் வந்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லாதிருத்தல். மாணவர்கள் வந்து இந்த போதை பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல மாட்டாங்க. அடுத்தது மனநல பாதிப்பு, இறப்பும் ஏற்படலாம். களவு, கற்பழிப்பு, கொலைகளில் ஈடுபடுதல்.
பணம் இருந்தால் தான் இந்த போதைப் பொருட்களை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்க முடியும். அதனால் அதற்காக பணத்துக்காக எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து இளைஞர்கள் வந்து வந்துடுவாங்க. அதனால் களவு கற்பழிப்பு கொலைகளில் ஈடுபடுவாங்க. அடுத்தது கையூட்டு பெறுதல், லஞ்சம் வாங்குறது, அடுத்தது போதைப்பொருள் கடத்துதல், உடல் வலி, சோர்வு, தூக்கமின்மை, இது எல்லாமே இந்த மருந்து பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய தீமைகள். தண்டனைக்குரிய செயல்கள் என்னன்னு பார்த்தோன்னா, சிறிதளவேனும் போதைப் பொருட்கள் வைத்திருத்தல். போதைப்பொருள் வந்து கொஞ்சமாக அவங்க யூஸ்க்காக வச்சுருந்தாலுமே அது வந்து தண்டனைக்குரிய குற்றம்தான். அங்கீகாரம் இல்லாமல் போதை செடிகளை வளர்த்தல், கஞ்சா செடி, அடுத்தது புகையிலை செடி, அதெல்லாம் வளர்க்குறதும் அங்கீகாரம் இல்லாமல் வளர்க்குறதும் குற்றம்தான். அடுத்து பதுக்குதல், விற்றல், பயன்படுத்துதல், யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வைக்கிறது, அடுத்தது சேல் பண்ணுறது, அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துதல், இது எல்லாமே குற்றம்தான். போதைப் பொருட்களை கடத்துதல் ஒரு விடுவிக்க முடியாத குற்றம். 20 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும் 2 லட்சம் வரை அபராதமும் இந்த குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா விதிக்கப்படும். குற்றம் மீண்டும் மீண்டும் நடந்தால் மரண தண்டனை கூட வழங்கப்படலாம். அது அவ்வளோ தண்டனை வந்து அதிகரிச்சிருக்காங்க. இந்த பழக்கம் வந்து வரக்கூடாது, இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்டனை வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து போதை பழக்கத்தை தடுக்கும் வழிமுறைகள். ஒருத்தவங்க வந்து போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னா அது எந்தெந்த படிநிலைகளில் வந்து அவங்கள வந்து மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோன்னா, மறுவாழ்வு மையங்களில் மருந்துகளாலும் உளவியல் முறைகளாலும் போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்கள் குணமாக்கப்படுகின்றார்கள். மறுவாழ்வு மையங்களில் என்னென்ன படிநிலைகளில் வந்து இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, முதல் நிலை போதைக்கு அடிமையானவர்களை இனம் காணுதல். போதைக்கு அடிமையானவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது. 2ஆம் நிலை அவர்களை அடிமையாக்கிய பொருட்களை பகுத்தாய்வு செய்தல். எந்த பழக்கத்துக்கு வந்து அடிமையாக இருக்காங்க அப்படிங்கிறத பகுத்தாய்வு செய்தல், அனலைஸ் பண்ணுறது. அடுத்து 3ஆம் நிலை அப்பழக்கத்திற்கான காரணத்தை பொருள் சம்பந்தப்பட்டதா அல்லது உளவியல் தொடர்பானதா என தீர்மானித்தல். 3வது வந்து அந்த எதனால் அந்த பழக்கத்திற்கு அடிமையானாங்க அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கிறது தான் 3ஆம் நிலை. 4ஆம் நிலை சிகிச்சை மூலம் நச்சு நீக்கம் செய்தல். ஃபஸ்ட்டு அவங்க இதுவரைக்கும் அவங்க யூஸ் பண்ண போதைப்பொருள், மது, அந்த பழக்கங்கள்னால எவ்வளோ நச்சு வந்து உடலில் ஃபார்ம் ஆயிருக்கோ அதை வந்து நீக்கம் செய்தல், நச்சு நீக்கம் செய்தல். 5ஆம் நிலை சிகிச்சை பல நாட்களுக்கு தொடருதல். நச்சு நீக்கம் செஞ்சதுக்கப்புறம் சிகிச்சை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு. அடுத்து 6ஆம் நிலை சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் உடல்நலம், மனநலம், சமுதாயம் மற்றும் வேலை செய்யும் இடங்களில் அவரது செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்தல். அடுத்தது அரசின் நடவடிக்கைகள் என்னெல்லாம் இதுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க போதைப் பொருட்களை தடுக்கிறதுக்குன்னு பார்த்தோன்னா, 1985 ஆல்கஹால் மற்றும் மருந்துகளை தவறாக பயன்படுத்துதல் தடை சட்டம் வந்திருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் 1986 நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வந்து உள்துறை அமைச்சகத்தால் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1986 எதை பேஸ் பண்ணி இந்த 1985 இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி 1986 நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு. அடுத்து இந்த சட்டத்தை வந்து அதுக்கப்புறம் 2 டைம் திருத்தியிருக்காங்க. 1994, 99 இந்த 2 வருஷத்துலையுமே இந்த சட்டம் திருத்தப்பட்டதுன்னா அதோட தண்டனைகளை வந்து கடுமையாக்கியிருப்பாங்க. அடுத்து அரசியலமைப்பு சட்டம் விதி 47 படி உடல்நலத்திற்கு ஊறு விளைவிக்கும் மருந்துகள் மற்றும் பானங்களை தடை செய்வது அரசோட கடமை. விதி 47 வந்து இந்த உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மருந்துகளை வந்து தடை செய்தது. அடுத்து 1967 உலக ஒலிம்பிக் சங்கம் விளையாட்டுப் போட்டிகளில் மருந்துகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க மருத்துவ குழு ஒன்றை அமைத்தது. உலக ஒலிம்பிக் சங்கம் எப்போ 1967 வந்து மருத்துவ குழு ஒன்று அமைச்சாங்க. எதுக்காக அப்படின்னா, விளையாட்டு போட்டிகளில் வந்து மருந்துகளை எடுத்துட்டு அதன் மூலமாக வின் பண்ணுவாங்களா, அதை தடுக்கிறதுக்காக, மருந்துகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கிறதுக்காக மருத்துவ குழு ஒன்றை அமைத்தது. அடுத்து 13 நாடுகளுடன் இந்தியா மருந்து கடத்துதல் தொடர்பான ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. எந்தெந்த நாடுகளில் வந்து இருந்து மருந்து வந்து போதைப்பொருள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படி 13 நாடுகளை செலக்ட் பண்ணி அந்த நாடுகள் கூட வந்து இந்தியா ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டுள்ளது. இதெல்லாம் இதுவரைக்கும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் எதற்காக, போதைப்பொருளை வந்து தடுக்கிறதுக்காக. இதெல்லாம் எழுதிட்டு 12 மார்க்கோ 15 மார்க்கோ இருந்துச்சுன்னா நம்மளா ஒரு முடிவுரை வந்து திருத்துறவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எழுதணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.